உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலேருந்து இன்னைக்கு நம்ம என்ன பேட்ச் ஒர்க் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம சிபிவிசி பைப் லைன் வந்து அவுட்டரில் அடிக்கும் போது அது உள்ளுள்ள பைப்பில் வந்து ட்ரில் பட்டு ஹோல்ஸ் விழுந்துருச்சு. அதை வந்து இன்னைக்கு நம்ம எப்படி பண்ணலாம், எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதில் வந்து இப்போ ட்ரில் போடும்போது உள்ள பைப்பில் வந்து ட்ரில்லை போட்டு ஹோல்ஸ் போட்டாங்க. அதனால் செவர் ஃபுல்லாக லீக்கேஜ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்போ வந்து திரும்பியும் அதை வந்து ரீவாஷ் பேட்ச் ஒர்க் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில் போட்டு குச்சிக்கட்டையை வச்சு அடித்து கிளாம்புமே நாங்கள் அடிக்கிட்டோம். ரொம்ப நாள் கழிச்சு செவுத்தில் லீக்கேஜ் ஆனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் போய் நாங்கள் உடச்சி பார்க்கும்போது பார்த்தா ட்ரில் போட்டதுனால தான் இந்த கம்ப்ளைண்ட் ஆனது வந்து தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே எல்லாத்தையும் கட் பண்ணி நாங்கள் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இதுக்கு வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி ஃபுல்லாகவே சிபிவிசி பைப்புக்கு கன்சில்லே நாங்கள் போட்டு கொடுத்துட்டோம். இது எங்கள் மேலே தான் மிஸ்டேக்கு. நாங்கள் வந்து அவுட்டரில் வந்து பைப்லைன் தெரியாமல் அடிச்சிட்டோம். அது செவுத்துக்குள்ளே இருந்த பைப்பு எங்களுக்கு தெரியாதனால நாங்கள் அவுட்டரில் பைப் அடித்ததுனால அது ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. ஓகே, அது செவுத்தில் வந்து ஊரல் கொடுத்ததுனால நாங்கள் அதை கண்டுபிடிச்சி அதை ரெக்கவர் பண்ணி இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம் வேலை.